1965 வெளிவந்த திருவிளையாடல் திரைப்படம் ஒரு இசை காவியம். அதிகம் சமூக படங்கள் மட்டும் வெளிவந்து, குறிப்பாக நாத்திக கருத்துகள் அதிகம் வரக்கூடிய திரைப்படங்கள், அவற்றில் பகுத்தறிவு நாயகர்கள் ஆதிக்கம் செலுத்திய வேளையில் புராண கதைகள் மீண்டும் படமாக வந்தால் வெற்றி பெற முடியுமா அப்படின்ற ஐயம் அனைவருக்கும் மேலோங்கி இருந்தபோது, சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களாக கருதப்படும் நிகழ்வுகளில் ஒரு 4ஐ மட்டும் சிறப்பாக சொல்லி அற்புதமாக செய்திருப்பார்கள் இந்த படத்துல. இந்த படம் வெற்றி பெற்றதால் மீண்டும் புராண படங்கள் வர ஆரம்பித்தன. அந்த வகையில் இது ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னே சொல்லலாம். திருவிளையாடல் படத்தின் வசனங்கள் ஒளிபெருக்கியில் ஒலிக்காத ஊர்கோவில் திருவிழாக்களே இல்லை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இந்த படத்தின் வசனங்கள் பட்டி தொட்டி வரை செல்வாக்கு பெற்றவை. படத்தின் பெரும் பலமே வசனங்கள் தான். இப்போதும் அதன் பிரகாசம் குறையாமல் இருக்கின்றன. ரசிகர்களை சிலிர்க்க வைத்தன அப்படின்னே சொல்லலாம். ஊருக்கு ஊர், கோவிலுக்கு கோவில், தெருவுக்கு தெரு, கோவில் விழாக்களிலும் கல்யாண வீடுகளிலையும் திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் போடுவார்கள். குழாய் ஸ்பீக்கருக்கு அருகே 10-15 பேர் உட்கார்ந்து கொண்டும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கொண்டும் கதையை கேட்டார்கள், கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். திருவிளையாடல் படத்துக்கு வசனம் எழுதியவருக்கும் வசனம் பேசியவருக்கும் கூட மறந்து போயிருக்கலாம். ஆனால் தமிழக மக்களுக்கு மறக்கவே மறக்காது அந்த வசனங்கள். இப்படத்தின் காட்சிகளை ரசிப்பது போலவே வசனங்களும் மக்களால கொண்டாடப்படுகின்றன. பழந்தமிழ் இலக்கியத்தை ஒரு சிறந்த திரைப்படமாக உருவாக்கி மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டியவர் AP நாகராஜன் அவர்கள். நடிகர்கள் எல்லாம் மிக பிரபலமான நடிகர்கள். KB சுந்தராம்பாள், TR மகாலிங்கம், TMS, P சுசீலா, பாலமுரளி கிருஷ்ணா, சீர்காழி கோவிந்தராஜன், S ஜானகி, PBS போன்ற பலர் ஒருவரையொருவர் மிஞ்சும் வண்ணம் அருமையாக பாடியிருப்பாங்க. இந்த பாடல்கள் அனைத்தும் 50 வருடங்களாகியும் இன்றளவும் மக்கள் மத்தியில் விரும்பி கேட்டு பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் தான் அமைந்த ராகங்களுக்கு ஷோகேஸ் பாடல்களாக விளங்கும் அளவுக்கு சிறப்பாக அமைந்துள்ளன. முதலில் டைட்டில் இசை நாதஸ்வரத்தில் தொடங்கும். இது நாட்டை ராகத்தில் வந்து அதுக்கப்புறம் சுத்த சாவேரி மற்றும் ஹிந்தோளம் ராகங்களாக இசைக்கப்பட்டிருக்கும். மற்றும் நந்தி மற்றும் உள்ள கணங்கள் அறிமுகமாகும் போது நாரதர் தோன்றி பாடும் பாடல். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் கணீர் குரல்ல பாடிய கம்பீரமான பாடல் இது. ஒரு விருத்தம் மட்டுமே இருக்கும். தேவா மகாதேவா சம்போ மகாதேவா அப்படின்னு மட்டும் வரும் இந்த பாடலை அவர் மோகன ராகத்துல அற்புதமாக பாடி களை கட்ட வைத்திருப்பார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க அப்படின்ற சிவபுராண பாடல். இந்த ராகம் கல்யாணி ராகம். அதுக்கப்புறம் பார்வதி பாடிய ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி அப்படின்னு வரும் ரேவதி ராகம். இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க P சுசீலா. நாரதர் சிவபெருமானிடம் கொடுத்த ஞானப்பழம் பெறும் முயற்சியில் தன் அண்ணன் கணேச பெருமானிடம் தோல்வி கண்ட முருகன் தன் தாய் தந்தை மற்றும் அனைவரின் பேரிலும் கோபம் கொண்டு கைலை மலையை விட்டு நீங்குகிறான். யார் பேச்சுக்கும் கட்டுப்படாமல் பழனிமலை செல்லும் முருகப்பெருமானிடம் ஔவையார் தடுத்து நிறுத்த மன்றாடும் காட்சி பாடலாக வருகின்றது. அப்படி அவர் பாடும் முதல் பாடல் ஒரு ராக மாளிகை. அடுத்து கம்பீரமான கண்ணதாசன் பாடல் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா. இது அமைந்த ராகம் சண்முக பிரியா. கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றும் தக்ஷனின் மகளாக பார்வதி தாக்ஷாயணி அப்படின்ற பெயர்ல வரும். பார்வதி அவர்கள் சிவபெருமானின் கட்டளையை மீறி தோல்வி அடைந்து திரும்பி வந்தபோது சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏற்படும் கருத்து வேறுபாட்டால் சிவ அகோர தாண்டவம் நடக்கிறது. அப்போது வரும் இசை சுபபந்து வராளி மற்றும் பாகேஸ்ரீ. அதுக்கப்புறம் சிவன் கோபம் நீங்கி பார்வதியை மீண்டும் தன்னுடன் இணைத்து கொள்ளும் படலம். பின்னணியில ஒரு சுவாரஸ்யமான தகவலை பதிவு பண்ணியிருக்காரு நடிகர் திலகம். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அருந்துண்டு வாழ்வோம் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. இந்த பாத்திரத்துக்கு வேறு நடிகரை அழைத்திருந்தாராம் APN அவர்கள். அந்த நடிகர் நடிகர் திலகத்தின் நாடக குழு உறுப்பினர். ஆனால் நடிகர் திலகம் இந்த கதாபாத்திரத்தின் கணத்தை உணர்ந்து இயக்குனர் கிட்ட விடுத்த ஆலோசனை, ஐயா இந்த பாத்திரத்தை நீங்களே ஏற்று நடிக்க வேண்டும். இயக்குனருக்கோ தயக்கம். இருந்தாலும் தயக்கத்தை உதறிவிட்டு தானே ஏற்று நடிக்க முன்வந்தாரு.
நமக்கு காலத்தால் அழிக்க முடியாத சிறந்த காட்சியும் கிடைத்தது. திருவிளையாடல் திரைப்படத்துக்கு பின்னணியில பல சுவாரஸ்யமான செய்திகள் இருக்கு. வடநாட்டு ஃபிலிம்ஃபேர் பத்திரிகையின் 1965ஆம் ஆண்டின் சிறந்த தமிழ் படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. சிவலீலா அப்படின்ற பெயர்ல நாடகமாக நடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் படமாக்கப்பட்டது. சிறந்த மாநில மொழி படங்களுக்கான 2 விருதுகள்ல ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சான்றிதழ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.